அரசு ஊழியர்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டப்பேரவையில் இருந்து திமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. 20 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வரும் அரசு ஊழியர்களின் பிரச்சினை குறித்து பேச சபாநாயகர் தனபாலிடம் திமுக உறுப்பினர் துரைமுருகன் அனுமதி கோரினார். அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதே காரணத்தை கூறி தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் வெளிநடப்பு செய்தன. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நாடே ஸ்தம்பித்திருக்கிறது. இதை பற்றி எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் பேசுவதுதானே முறை, அதுக்காக தானே எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கூட சபையில் பேசக்கூடாது என்றால் இது சபை அல்ல, ஜார்மனுடைய ஆட்சி சபை, இது முசோலினுடைய சபை, ஒரு ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்காத சபை, எதிர்க்கட்சிக்காரனுக்கு வாய்ப்பளிக்காத சபை. சபாநாயகர் அவர்கள் அந்த சர்வாதிகாரத்தினுடைய உருவமாக வந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியிலே எதிர்க்கட்சிகள் பல நாட்களாக நேற்றுகிறோம் எங்கள் தளபதி கேட்டார், இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆனால் இதுவரையில் அசைந்து கொடுக்கவில்லை. ஒரு அரசானது அரசு ஊழியர்களையும் அரசு அலுவலர்களையும் நம்பித்தான் இந்த அரசு இயங்க வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற அந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் அவர்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்கின்ற மனோபாவத்திலே இந்த அரசு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட இந்த அரசுக்கு மனமில்லை, தயங்கிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து சட்டமன்றத்திலே நாங்கள் பேசுவதற்கு முற்பட்டோம். அதற்கு சபாநாயகர் அவர்கள் அனுமதி மறுத்ததை அடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அரசு ஊழியர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர உடனடியாக அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். 14 உயிர்கள், 14 பேர் உண்ணாவிரதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது குறித்தும் பேசுவதற்கு அவையில் அனுமதி கேட்டபொழுது அனுமதி மறுத்த காரணத்தினால் அதனை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்கிறது. 0 ஹவரில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். உங்களுக்கு பேசவே இங்கே அனுமதி கிடையாது என்று அவர்கள் மறுத்தார்கள். மைக்கும் தரவில்லை. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அனுமதி மறுத்த காரணத்தினால் நாங்கள் வெளியேறியிருக்கிறோம். அரசு உடனடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையின் மீது ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தோம். அந்த பிரச்சனையை எடுத்து அவசரமாக இன்றைய தினம் விவாதிக்க வேண்டும். மிக முக்கியமான பிரச்சனை. அரசு எந்திரங்களெல்லாம் முடங்கிவிட்டன. எனவே இந்த பிரச்சனையை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த பிரச்சனையின் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறது. ஜனநாயகத்துக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய இந்த பிரச்சனைகளை, குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி அந்த திட்ட பிரச்சனை காலதாமதப்பட்டிருக்கிறது. மேலும் முக்கிய பிரச்சனைகளாக நூற்றுக்கணக்கான கவன ஈர்ப்பு தீர்மானங்களை சட்டமன்றத்தை கொடுத்த பிறகு கூட அது ஆய்வில் இருக்கிறது என்றே மாண்புமிகு சபாநாயகர் சொல்லிக் கொண்டிருக்கிறதை தவிர எதிர்க்கட்சிகளுக்கு மக்களுடைய பிரச்சனையை சொல்வதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. ஆகவே தான் காங்கிரஸ் கட்சி சார்பில் நீதி கேட்டு பேசுவதற்கு வாய்ப்பு வேண்டும். அங்கே கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பதை நினைத்து நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்து ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குலசேகரநல்லூர், ஓசனூத்து போன்ற ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் கண்மாய்கள், சாலைகள், பாலங்கள், அதே போல தானிய களங்கள் ஆகியவற்றை கமேசா என்ற ஒரு காற்றாலை நிறுவனம் உடைத்து சிதைத்து வருகிறது. அந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அதை சிறிதும் கூட கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டதற்கும் அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை. அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளில் ஆடுகள், மாடுகள், வீடுகள், அதே போல பயிர்கள் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு இன்று வரையிலும் முறையான நஷ்டஈடும் வழங்கவில்லை. எனவே இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. எனவே அதை கண்டித்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக வெளிநடப்பு செய்திருக்கிறேன்.